சென்னையில் 9 வயது சிறுவன் கடத்தப்பட்டதாக தாயார் போலீசில் புகாரளித்திருக்கும் நிலையில் தனது மகன் தன்னிடம் பாதுகாப்பாக இருப்பதாக அவரின் தந்தை வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கணவன் மனைவி பிரச்சனையில் சிறுவன் காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? என்னுடைய 9 வயசு பையனை 3 வாரமா காணோம். நானும் என் பையனும் US சிட்டிசன்ஸ். நாங்கள் USல தான் இருந்துட்டு வந்தோம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்னை த்ரெட்டன் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னையும் என் பையனையும் USல இருந்து இந்தியாவுக்கு சொத்து பிரச்சனை விஷயமா என்னோட ஹஸ்பண்ட் வர வச்சாரு. சென்னையைச் சேர்ந்த பிரசன்னா தனது மனைவி திவ்யாவுடன் அமெரிக்காவில் வசித்து வந்துள்ளார். அமெரிக்க குடியுரிமை பெற்ற இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஒரு மகன் உள்ளார். குடும்ப பிரச்சனை காரணமாக இவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பிரசன்னா சென்னைக்கு திரும்பிய நிலையில் திவ்யா தனது மகனுடன் அமெரிக்காவில் வசித்து வந்துள்ளார். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு தனது மகனை பார்க்க வேண்டுமெனவும் அவரை சென்னைக்கு அழைத்து வரவும் திவ்யாவிடம் பிரசன்னா அறிவுறுத்தியுள்ளார். அதை கேட்ட அவரும் தனது மகனுடன் சென்னைக்கு வந்துள்ளார். சென்னைக்கு வந்ததும் பிரசன்னாவின் உதவியாளர் என கூறிக்கொண்டு வந்த ஒருவர் குழந்தையை அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் 3 வாரங்களை கடந்தும் தனது குழந்தை திரும்பி வரவில்லை என்றும் அவர் தற்பொழுது எங்கு உள்ளார் என தெரியவில்லை எனவும் திவ்யா கூறியுள்ளார். இதனால் வேறு வழியின்றி தனது மகனை மீட்டுத் தரக் கோரி திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகாரளித்துள்ளார். மேலும் தனது கணவரின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் அவரை விட்டு பிரிந்ததாகவும் விளக்கமளித்துள்ளார். இந்த சூழலில் தன்னை மிரட்டி குழந்தையை கடத்திச் சென்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். சரி, நாங்கள் இந்தியா வந்துட்டோம், அட்லீஸ்ட் என் பையனை என் கூட நிம்மதியாக இருக்க விடுவாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் இப்போ நடக்க மாட்டேங்குது. என் பையன் எங்கேயோ கூட்டிட்டு போய் யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவர் தான் வச்சிருக்காரா இல்லை அவரோட PA கூட்டிட்டு போய் காசுக்காக மிரட்டுறாரா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. US எம்பசிக்கு போயாச்சு. US எம்பசி அதுக்கப்புறமா சென்னை போலீஸ் எல்லாரும் எங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு. குழந்தை கடத்தப்பட்டதாக புகார் அளித்துள்ள நிலையில் அவர் தன்னிடம் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தந்தை பிரசன்னா வீடியோ வெளியிட்டுள்ளார். தன்னுடன் இருக்கும் போதுதான் குழந்தை மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சிறுவன் உற்சாகமாக விளையாடுவது தொடர்பான வீடியோவையும் தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் தன்னை வரவழைப்பதற்காக தனது நண்பரை பிடித்து வைத்து போலீசார் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். குழந்தை பரஸ்பரம் இருவரிடமும் வசிப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதையும் திவ்யா மீறுவதாக சாடியுள்ளார். என்கிட்ட கஸ்டடியில் இருக்கும்போது என் ஒய்ஃப் பையனை தூக்கிட்டு US ஓடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போது MOU படி அவங்க பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணோம். அப்போது கோர்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணாமல் கோர்ட் ஹியரிங்க்கே ஷோ அப் ஆகாமல் போலீஸை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என் மேலே ரைடு போடுறாங்க. பையனை தூக்கி கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் சொன்னபடி, அப்புறம் பையனை 50-50 ஷேர் பண்ணிக்கலாம், முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி 50-50 ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு போலீஸ் என்னை துரத்துறாங்க. என் ஃப்ரெண்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு மிரட்டுறாங்க. நான் வந்தால் தான் அவனை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மேலே கேஸ் இல்லை, FIR இல்லை, கம்ப்ளைண்ட் இல்லை. அவன் மேலே கிட்னாப்பிங் சார்ஜஸ் போட்டு எங்களை ஹராஸ் பண்ணுறாங்க. இப்போ நானும் எங்கள் அப்பாவும் தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டே வெளியில் இருக்கோம். என் பையன் என் கூட தான் இருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கான். குறிப்பாக சில பெண்கள் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கணவனை பழிவாங்குவதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தனது குழந்தையை கடத்தவில்லை என்று தந்தையும் குழந்தை கடத்தப்பட்டதாக மனைவியும் மாறி மாறி குற்றம் சாட்டியதால் போலீசாரை குழம்பி உள்ளனர். எனவே உண்மையில் நடந்தது என்ன என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.